நான் உங்கள் மீது வறுமையை குறித்து பயப்படவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். என் சமூகம் வறுமையால் அகப்படும் என்பதை குறித்தெல்லாம் நான் பயப்படவே இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி உலகம் விரித்து காட்டப்பட்ட காரணத்தால், போட்டிகளால், பொறாமைகளால் அந்த சமூகம் அழிந்ததோ அது போன்று இந்த சமூகத்திற்கும் உலகம் விரித்து காட்டப்பட்டு, உலக வாழ்வு விரித்து காட்டப்பட்டு, அதனால் நீங்களும் போட்டியிட்டு அழிந்து விடுவீர்களோ என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். இறுதி காலம் வரும், உணவின் விருப்பை நோக்கி எதிரிகள் பாய்வதைப் போல், உணவின் விருப்பை நோக்கி பசித்தவன் விரைந்து செல்வதைப் போல் எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதரை, இல்லை, நீங்கள் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய சருகுகளைப் போல் அல்லது வெள்ளத்திலே வரக்கூடிய சருகுகளைப் போல் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் எடுத்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை பெருகும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியும் அவர் தான் அறிந்த செய்திகளை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் அறிந்த நலவான செய்திகளை குறித்தும், எச்சரிக்கையின் செய்திகளை குறித்தும், தீய செய்திகளை குறித்தும் அவர் அந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்யாமல் இருந்ததில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துடைய ஆஃபியத்தை, நலவை அல்லாஹ் இதனுடைய முதல் பருவத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதனுடைய பின்னால் பருவங்கள் அனைத்தும் وَإِنَّ آخِرُهُمْ يُصِيبُهُمْ بَلَاءٌ وَأُمُورٌ تُنْكِرُونَهَا. இதனுடைய பின்னால் காலம் சோதனைகளால், சிரமங்களால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். சோதனைகளாலும் சிரமங்களாலும் நிரம்பி இருக்கும். நீங்கள் வெறுக்கக்கூடிய, நபித்தோழர்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஏற்படும். ஒரு சோதனை வரும், அப்போது இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள், இதுதான் எங்களை அழிக்கக்கூடிய சோதனை என்று. அதை தொடர்ந்து இன்னொரு சோதனை வரும், அது மேலுள்ள சோதனையை எளிதாக்கிவிடும். அதற்கு பிறகு சோதனை வரும், மனிதன் சொல்லுவான், இதுதான் என்னை அழிக்கக்கூடியது, இதுதான் என்னை அழிக்கக்கூடியது. அதற்கு பிறகு சோதனை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், யார் ஒருவர் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரக விடுதலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் மரணமாகட்டும் ஈமானை சுமந்த நிலையில் ஈமானை சுமந்த நிலையிலேயே அவருடைய மரணம் வரட்டும். அவர் இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் நுழைந்து நரகத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சோதனைகள் இன்னும் அல்லாஹ்வுடைய